ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் தமிழ். ஸோ இந்த கேட்டகரியில் வர இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜையும் மறக்காமல் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். சரி வாங்க வியூவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, கால வரிசைப்படி எழுதுக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் கொடுத்துருக்காங்க. முதலாவது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இரண்டாவது டாக்டர் சங்கர் தயாள் சர்மா, மூன்றாவது கேஆர் நாராயணன், நான்காவது பி வெங்கடராமன். இவற்றுள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நேம்ஸில் அதோட ஆர்டர் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4th, 2nd, 3rd மற்றும் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி 3rd, 1st, 2nd மற்றும் 4th. தேர்ட் ஆப்ஷன் 1st, 3rd, 4th மற்றும் 2nd. ஆப்ஷன் டி 2nd, 4th, 1st மற்றும் 3rd. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4th, 2nd, 3rd மற்றும் 1st. செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றுள் தொழில் வளர்ச்சி மற்றும் நிதியுதவி என்ற துறையின் கீழ் வராத நிறுவனம் எது? ஆப்ஷன் ஏ டிட்கோ, ஆப்ஷன் பி சிப்காட், ஆப்ஷன் சி டிக், ஆப்ஷன் டி ஐடிசி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஐடிசி. இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் டொபாக்கோ கம்பெனி லிமிடெட். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, பொதுத்துறை நிறுவனத்தின் கீழ் வராத எண்ணெய் நிறுவனம் கீழ்கண்டவற்றுள் எது? ஆப்ஷன் ஏ சென்னை பெட்ரோலியம் கம்பெனி, ஆப்ஷன் பி மங்களூர் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோகெமிக்கல்ஸ், ஆப்ஷன் சி இந்துஸ்தான் ஆயில் கம்பெனிகள், ஆப்ஷன் டி ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரிலையன்ஸ் பெட்ரோலியம் லிமிடெட். நாலாவது கொஷின் பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவைகளில் எவை பிரதமரின் அலுவலகத்திலிருந்து நேரடியாக கையாளப்படுகிறது? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 அலுவலகத்தோட பேர் கொடுத்துருக்காங்க. இதில் எதுங்கிறது தான் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. முதலாவது பிரதமரின் தேசிய நிவாரண நிதி, இரண்டாவது தேசிய பாதுகாப்பு நிதி. இவற்றுள்ள ஆப்ஷன் ஏ 1 மற்றும், ஆப்ஷன் பி 2 மட்டும், ஆப்ஷன் சி 1 மற்றும் 2, ஆப்ஷன் டி 1ம் இல்லை 2ம் இல்லை. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1 மற்றும் 2. ஐந்தாவது கேள்வி, சுவாசித்தலுக்கு பயன்படும் நிறமி ஹீமோகுளோபின். இது இரத்த சிவப்பு அணுக்களில் காணப்படுகிறது. அத்தகைய நிறமியற்ற இரத்தம் பெற்ற விலங்கு எது? ஆப்ஷன் ஏ மனிதன், ஆப்ஷன் பி பறவைகள், ஆப்ஷன் சி மண்புழு, ஆப்ஷன் டி கரப்பான் பூச்சி. இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கரப்பான் பூச்சி. ஆறாவது கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ இது பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி, மேட்ச் த ஃபாலோயிங் தான். பட்டியல் 1 ஆறுகள், ஏ மகாநதி, பி பெரியார், சி கோதாவரி, டி கிருஷ்ணா. பட்டியல் 2 தோன்றும் இடம்: 1 நாசிக் குன்றுகள், 2 மகாபலீஸ்வரர் மலை, 3 அமர்காண்டாக், 4 கார்டமன் மலை. ஸோ குறியீடுகள் பார்த்திங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ
3412. அதாவது ஏ மகாநதி, அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமர்காண்டாக். பி பெரியார், இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா காடமன் மலை. சி கோதாவரி, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நாசிக் குன்றுகள். டி கிருஷ்ணா, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மகாபலீஸ்வரர் மலை. ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. பட்டியல் 1 ஏ காலரா, பி ஆப்பிரிக்க தூக்க வியாதி, சி மார்பு சளி, டி பொடுகு. பட்டியல் 2 1வது பூஞ்சை, 2வது வைரஸ், 3வது பாக்டீரியா, 4வது புரோட்டோசோவா. குறியீடுகள். ஸோ இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 3421. அதாவது ஏக்கான ஆன்சர், அதாவது காலரா, அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3rd ஒன் பாக்டீரியா. பிக்கான ஆன்சர் ஆப்பிரிக்க தூக்க வியாதி. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4வது புரோட்டோசோவா. சி மார்பு சளி, இதுக்கான விடை 2வது வைரஸ். டி பொடுகு, இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1வது பூஞ்சை. எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிக காற்றாலை உள்ள மாவட்டங்கள். ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருப்பூர். ஆப்ஷன் பி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. ஆப்ஷன் சி நெய்வேலி, காஞ்சிபுரம், சென்னை. ஆப்ஷன் டி கோயம்புத்தூர், ஈரோடு, தருமபுரி. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி. 9வது கேள்வி, சந்திராயன் 1 உடன் தொடர்புடைய சில அமைப்புகள் கீழே குறிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ இஸ்ரோ, ஆப்ஷன் பி பார்க், அதாவது பிஏஆர்சி, ஆப்ஷன் சி நாசா, ஆப்ஷன் டி ஓஎன்ஜிசி. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓஎன்ஜிசி. இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன். 10வது கேள்வி, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று சனிக்கோள் தண்ணீரில் போடும் பொழுது மிதக்கும். காரணம் சனிக்கோளின் ஒப்படர்த்தி 1ஐ விட குறைவு. கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு. ஆப்ஷன் டி ஏ தவறு ஆனால் ஆர் சரி. ஸோ இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். சரி, ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கி அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அதுலேயும் ஜென்ரல் நாலேஜ் வித் ஜென்ரல் தமிழ், இந்த கேட்டகரியில் வர கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அண்ட் இதோட கண்டினியூட்டியை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இந்த வீடியோட எந்த பார்ட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கன்வே பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் எல்லாரோட டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம். தேங்க்யூ.